நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு காலத்தால் அழியாத காவியம் அப்படின்னா அது கடகம்தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே கடகராசிக்காக சந்திரனுடைய ராசி, சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வர்றாரு. உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஏன் எங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. குரு பகவானுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவானை அதனால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு பிடித்தமானவர், உங்களை பிடித்தவர் உள்ள வர்றார், நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ம குருவாக வராரே, ஜென்ம குரு வனவாசம்னு சொன்னீங்களே, அது உண்டா இல்லையா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும், பொதுவாக வரும் இல்லையா? ஆனால் இங்கே மட்டும் ஒரு விதி விலக்குன்னு இருக்கு. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விதின்னு ஒன்றுனா அந்த விதிக்கு ஒரு விதி விலக்குன்னு கூட ஒன்று இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக தான் வர்றார். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு, வலிமை அடைகிறார், உச்சம் பெறுகிறார். நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க, நம்மளுடைய லைஃப்பை பெரிய டேர்னிங் வருவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே இது நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா, பிடிச்சவங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டாக உட்காந்துருப்போம். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைவோம். இதான உண்மை. பிடிக்காதவன் வந்தாலும் என்ன பண்ணுவோம், ஐயோ வந்துட்டானே, வேறு எப்போ போவான் தெரியல, இந்த பொண்ணு வேறு எப்போ போவான்னு தெரியல சாய் அப்படின்னு நினைக்கிற மனநிலை பிடித்தவர்கள் வந்தவுடன் அனைத்து அன்பாக கூட்டு போய் உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்றீங்க கேட்போமா மாட்டோமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் சுப கிரகம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரார். புரியுதா? அப்போ என்னென்ன விஷயத்தை தரப்போகிறார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மகர ராசியை பார்க்க, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான நம்மளுடைய மீன ராசியை பார்க்க. ஸோ இந்த 3 பார்வைங்க மிகப்பெரிய மகத்துவமான பார்வைன்னு சொல்லலாம். அதாவது 5ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா பொதுவாகவே காதல், அதே போல் பார்த்திங்கன்னா சிந்தனை, குழந்தை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் மெயினாக, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நிலையில்
உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடுமே 5, 9 தான் இருக்குது. இந்த குரு பகவான் யார் யாரெல்லாம் கடகராசியில் வாழ்க்கையில் நொந்து நூலாகி என்ன பண்ணே தெரியலைங்கிற சிந்தனையில் இருக்கீங்களோ, உங்களுடைய சிந்தனைகளை அப்படியே மாற்றியமைத்து நான் சிறப்பாக இருக்கிறேன் என்று உங்கள் வார்த்தையால் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நம்ம கடகராசிக்காரங்கிட்ட வந்து பொதுவாக நம்ம கேட்ட மாதிரி சொல்லுவாங்க, சார் 7.5 சொல்லி மகர ராசிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 7.5 என்பது மகரத்துக்கு நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு நடந்த மாதிரியே இருக்குங்க. இந்த ஒரு 7.5 வருஷத்தில் நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடு, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, நல்லது நாள் கெட்டது, கெட்டதில் பல பிரச்சனை, ஸோ அப்படி போய்கிட்டே இருந்துச்சே ஏன் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருந்தது. சனி பகவான் உங்களை வச்சு 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 செதுக்கிட்டார், பயங்கரமாக செதுக்கிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய கடகராசி என்பதாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் குரு பகவான் கொடுப்பார். காதல், திருமண வாழ்க்கை இந்த ரெண்டிலும் நான் இந்த 3 to 4 வருடத்துக்குள்ளே நான் நிம்மதியாக இருந்துட்டேன், நான் சூப்பராக உண்மையான லவ் கூட, உண்மையான காதலோட, ஒரு காதலியோடு நேசிக்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன் சொல்லக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க யாராவது இருப்பீங்களா? ஐயா உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நீங்கள் யார் மேலே உண்மையான அன்பு வச்சிங்களோ, யாரை உயிருக்குயிராக நேசிச்சிங்களோ, அவங்க செஞ்ச ஒரு செயல் செய்வினை வச்சா கூட ஒரே அடியில் போயிடுவாங்க. ஆனால் இந்த காதல் வச்சனால அடி மேலே அடியில் வாழ்க்கையை நான் அந்த காதல் படத்தில் நம்ம பரத் சார் சுற்றின மாதிரி தான் நான் சுற்ற வேண்டிய நிலைமை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்முடைய கடகராசி பெண்களுக்கும் சரி, கடகராசி ஆண்களுக்கும் சரி, குறைஞ்சது 60% நம்முடைய கடகராசி பெண்களுக்கு, கடகராசி ஆண்களுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கும். என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, உயிருக்குயிராக நேசித்தேன், உண்மையாக காதலித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நிறைய 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 பொதுவாகவே என்னை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா, கடகராசி பெண்களை ஒரு நபர், கடகராசி பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கார் அப்படின்னா அவர் போன ஜென்மத்தில் பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சால் மட்டும் தான் கடகராசி பெண்கள் கிடைப்பாங்க உண்மையிலே. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு பொக்கிஷம், கடவுளுடைய ஒரு அற்புதமான பொக்கிஷம். நீங்கள் இந்த பொக்கிஷம் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, அறிவோ பணமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வச்சு சொல்கிறேன், ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை எப்படி ஒரு நேசிக்காமல் இருந்தாலும் அந்த அம்மா அந்த குழந்தையை ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு 5 குழந்தை இருந்தாலும் அந்த 5 குழந்தை மேலே உண்மையாக அனுபவிக்கக்கூடியவங்க தான் அம்மா. ஸோ அதே மாதிரி தான் தான் கூட பிறந்த உறவுகள் இருந்தாலும், தன்னுடைய அப்பா அம்மா இருந்தாலும், தான் லவ் பண்ண மேலே அளவு கடந்த உயிர் வச்சுருக்க பெண்கள் தான் நம்மளுடைய கடகராசி பெண்கள். தன்னை அதாவது தான் விரும்பி கட்டிக்கிட்ட கல்யாணமாக இருந்தாலும் சரி, தன்னை விரும்பி வந்த ஒரு கணவராக இருக்கட்டும், ஸோ அவர் மேலே உயிரே வச்சு அவங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கி அன்பை மட்டும் எதிர்பார்த்து, அதாவது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும், கடகராசி ஆண்களாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவியோட செயல்பாடு மாறிடும், தன்னுடைய கணவனுடைய செயல்பாடு மாறிடும், தன்னுடைய காதலனுடைய செயல்பாடு மாறிடும், தன்னுடைய காதலியோடைய செயல்பாடு மாறிடும்னு இந்த பாட்டுக்கு ஏற்றவாறு காத்திருந்தீங்க. கடைசியில் காட்டினது உங்களுக்கு அவங்க டாட்டா, எப்படி டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க, புரியுதா? இந்த டிப்ரெஷன்லேருந்து
நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உண்மையான காதல் இன்னும் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். போலியான காதல், கடந்த காலங்களில் இந்த போலியான காதல் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு போயிட்டு உங்கள் மேலே குறை சொல்லுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் மண்டையில் ஏற்றாதீங்க. அவங்க சொல்கிறத உங்கள் காதுக்குள்ளே கொண்டு கூட வராதிங்க. புரிந்து கொள்ளாதவர்களாகவே போகட்டும். புரிந்து கொண்ட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இறை அருள் இனிமேல் தான் சூப்பராக கிடைக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காக கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க. அதாவது எல்லா விதமான கஷ்டத்தையும் நீங்கள் பெறக்கூடிய நபர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி இந்த கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது, இந்த நிலையை விட்டு நான் கடக்கலைன்னு வரும்போது, உன்னை நான் கடத்தி கொண்டு போகிறேன், நீ நல்லாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு ஒரு இறை அருள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் எப்பொழுதுமே ஏற்படும். அதனால தான் நீங்கள் நம்முடைய இறை குழந்தைகள்னு சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அதேபோல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு 2025 ஒரு ஜூன் மாதத்து அல்லது ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், மனதளவில் போராடினது, பூச நட்சத்திரக்காரங்க பட்ட போராட்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதிகமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய வாழ்க்கை, நான் நானாக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை குரு பகவான் உங்கள் ராசிக்குள் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனை, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதேபோல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதேபோல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.